ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் இருக்கு. அதோட ஃபுல் டீடைல்டு யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது என்னோட சித்தப்பா வண்டி தான். இந்த கார் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட தம்பி ரொஹேல் இருக்கான். அவன்கிட்ட ஃபுல் டீடைலாக இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ரொஹேல் என் தம்பி கூட இருக்கான். அவன்கிட்ட வந்து இதை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து ரொஹேல், எனக்கு தெரியும் இது எப்போ வாங்கணும்ன்ட்டு. ஆனால் இது இயரோட நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லிடலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எப்போ வாங்கணும்? இந்த வண்டி வந்துட்டு 2022 ஏப்ரல் மாதம் டெலிவரி எடுத்தோம். வாங்கும்போது இதோட ப்ரைஸ் என்ன? நம்ம வாங்குறப்ப 36 லட்சம், 36 சம்திங் 36 லேக்ஸ் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. இந்த வண்டி வாங்கும்போது என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் இருந்துச்சு? இது வந்து என்ன வேரியன்ட்டு? இது வந்துட்டு இருக்கிறதுல டாப் மோஸ்டான வேரியன்ட் மாடல் எஸ் அப்படிம்பாங்க. மாடல் எஸ் 4x4 டீசல் ஆட்டோமேட்டிக். இது வந்துட்டு இருக்கிறதுல டாப் மாடல். நம்ம வாங்குறப்ப என்னன்னா டீசல் ஆட்டோமேட்டிக்ல மட்டும்தான் 4x4 வந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 2 இயர்ஸா இல்லை 1 இயரா சரியா தெரில, 4x2லயே வந்துட்டு டீசல் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறாங்க. வண்டி வாங்கும்போது எங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் வேணும், டீசல் ப்ளஸ் வந்துட்டு 4x4 வேணும். அப்படிங்கிறப்ப டீசல் ஆட்டோமேட்டிக்ல தான் 4x4 வந்துச்சு. டீசல் மேனுவலில் 4x2 தான் வரும். அதனால் நமக்கு இது கரெக்டாக இந்த வேரியன்ட் எடுத்துரும். இதான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் வேரியன்ட் மாடல் எஸ் அப்படிம்பாங்க. எல்லா ஃபீச்சரும் இதில் தான் வரும். நான் வந்துட்டு மேனுவல் போகலான்னு சொன்னேன். வீட்டில் டேடி இருந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக்கில் தான் 4x4, அவங்களுக்கு 4x4ல கிரேஸ் உண்டு. அதனால் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் தான் 4x4 வந்துச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டாங்க. நாங்கள் மேனுவல் எடுத்திருந்தோம்னா 2 லேக்கோ 2.5 லேக்கோ கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் 36னா ஒரு 35 34.9 அந்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு இருக்கலாம். நாங்கள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டோம். 4x4 இதில் தான் வரும். ஆக்சுவலாக வந்து இது 2022லே வாங்கியாச்சு. ஹில் ஸ்டேஷன்லாம் ஏற்றி இறக்கியாச்சு. இந்த வண்டி நிறையா தூரம் ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் சவுத் தமிழ்நாடே நம்ம சுற்றியாச்சு. நீங்கள் அந்த மாதிரி போகும்போது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், ஏன்னா இந்த வண்டி வாங்கி ஒரு மாதத்தே நம்பர் வந்த உடனேமே நம்ம தொண்டியிலேருந்து கன்னியாகுமரி, அப்படியே ட்ரிவண்ட்ரம்லேருந்து இங்கிட்டு திருப்பரப்பு ஃபால்ஸு, அப்படியே குற்றாலம், ஃபுல்லாக சவுத் தமிழ்நாடே சுற்றியாச்சு. அதுபோக இந்த வண்டி வந்துட்டு எடுத்தாலே லாங்கு மட்டும் தான் போகுது. சிட்டிக்குள்ளே நம்ம ரெகுலர் யூஸுக்குலாம் ஓட்டுறதில்ல. ஏன்னா டேடி வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க. ப்ளஸ் நானும் இந்த வண்டியை பெருசாக எடுக்க மாட்டேன். லாங்கு இந்த மாதிரி தொண்டிக்கு வர்றது இல்லை எங்கேயா டூர் போகிறது, அதுக்கு மட்டும் தான் இந்த வண்டி எடுக்கிறது. இது வரைக்குமே 2022 ஏப்ரல் எடுத்ததுன்னா நெருக்கி 4 வருஷம் ஆக போகுது. 3.5 வருஷம் ஆயிடுச்சு. 3.5 வருஷத்துக்கு 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சிட்டி ஆகட்டும் இல்லை ஹைவே ஆகட்டும், இதோட மைலேஜ்னா என்ன கிடைக்குது? மைலேஜ் பொறுத்தளவு ஹைவேஸில் ஒரு ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் கரெக்டான ஒரு இதில் ஆர்பிஎம்மில் ஓட்டிக்கிட்டு வந்தால் 16-15 எடுத்துடலாம். சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டினாலும் 10-11 தான், அதுக்கு மேலே வராது. மேபி டிராஃபிக் இல்லாமல் கரெக்டாக அந்த இதை வச்சு ஓட்டினா ஒரு 13 அந்த மாதிரி எடுக்கலாம். 13-13.5 எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அது நான் சொல்லுவேன். சொல்லப்போனால் இது வந்து ஒரு 40 லேக்ஸ் கிட்ட நெருக்கி போயிடுது. அப்போ இதில் என்னென்னலாம் தந்திருக்காங்க அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ்னா? இது வந்துட்டு இப்போ இருக்க ஒரு மாடர்னான 10-15 லட்ச ரூபா காரில் எல்லா ஃபீச்சரும் வந்துடுது. ஆனால் நம்ம எடுக்க போகிறப்போ வந்துட்டு அப்போ உள்ள அந்த ப்ரீமியம் காரில் மட்டும்தான் அந்த ஃபீச்சர்லாம் இருந்துச்சு. அதாவது ரேராக தான் அந்த ஃபீச்சரே இருக்கும். லைக் எப்படின்னா அந்த பேனராமிக் சன்ரூஃப்லாம் அப்போது நம்ம எடுத்த டைம்லலாம் எந்த கார்லையும் அவ்வளோவா இல்லை. வண்டியோட ப்ரோஸ்னால் என்னென்னலாம் சொல்லுவேன்? ரோஸ்னால் நம்ம வாங்குறப்பே வந்துட்டு ஹீல் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ப்ளஸ் இந்த 4x4 மோட்ஸு, அப்புறம் வந்துட்டு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமு, வென்டிலேட்டர் சீட்ஸு, அதெல்லாம் அப்போயே 2022 அதாவது இந்த 2021 மாடல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நிறையா கார்லலாம் அது கிடையாது. அது வந்துட்டு ப்ரீமியம் கார் ஃபீச்சராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10-15 லட்ச ரூபா கார்லேயே அது பேசிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சவுண்ட் சிஸ்டம் தான் இதில் வந்துட்டு மெயினு. 9 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபரோட சேர்த்து வந்திருக்கு. பயங்கர ப்ரீமியமாக இருக்கும், டாப் கிளாஸாக இருக்கும். எல்லாம் வந்து நம்ம காரில் வந்து எல்லாருமே சொல்கிறது அதுதான் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அந்த XUV700 அவங்கவுங்க வச்சிருக்கவங்களே வந்து ஏறி உட்காந்துட்டு சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு தான். இந்த சோனி, JBL அதெல்லாம் மற்ற பிராண்டில் கொடுக்குறத விட ஆல்பைனுங்கிறது நம்பர் 1. அதாவது இந்த கார் இதுக்கு ஸ்பீக்கருக்குலாம் ஆல்பைன் தான் நம்பர் 1 பிராண்டு. ஆடியோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது போக வேறு என்னென்னலாம் இருக்குது? இப்போ நார்மலாக மற்ற காரில் இந்த ஃபீச்சர்லாம் இருக்குதான்னு நமக்கு தெரில. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏதாவது இந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஏதாவது பேரிகேட் வரப்போ ஹைவேஸில் போய்ட்டு ஸ்லோ பண்ணுறப்போ வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த 360 டிகிரி கேமரா அதுவும் அப்படி தான். அப்போது வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபீச்சராக இருந்துச்சு. மற்ற காரை கம்பேர் பண்ணும் போது இதில் விசிபிலிட்டி அந்த இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த 4Kல இருக்க மாதிரி இருக்கும்.
அந்த இது இருக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனும் வந்துட்டு மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது கார் பிளே அந்த இதெல்லாம் டிஸ்பிளே குவாலிட்டி அது 360 கேமராக்குமே வந்து கைட்லைன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இதாக இருக்கும், ப்ரிசைஸாக இருக்கும். நம்ம சைடு மிரரு அதெல்லாம் பார்க்காமலே அதை பார்த்து மட்டுமே நம்ம ரிவர்ஸ்லாம் எடுத்துலாம் நம்பி எடுக்கலாம், ப்ரிசைஸாக இருக்கும். அதே மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை 8-வே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்டு, பின்னாடி இந்த லம்பார் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ வர கார்லலாம் கூட அது இருக்குதான்னு தெரியல, மேபி இப்போ வரல இருக்கலாம். ஆனால் நாங்கள் வாங்கினப்போ இதில் மட்டும் தான் இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபுளாக இருந்துச்சு. 8-வேவாக இருந்துச்சு. மற்ற காரெல்லாம் 6-வே அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை 8-வே அட்ஜஸ்டபுளாக இருக்குது. வேற என்னென்னலாம் இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதுல? இதில் வந்துட்டு ஹோல்டு ஃபீச்சர் இருக்குது. ஹோல்டு ஃபீச்சர்னா நம்ம பிரேக்கை மிச்சிட்டு அந்த ஹோல்டு அமுக்கிட்டோம்னா பிரேக்கில் அந்த கால் எடுத்துக்கலாம். நார்மலாக அந்த நம்ம ஸ்கூட்டிலாம் ஓட்டுறோம்னா ஆக்டிவாலாம் அந்த மாதிரி பிரேக் பிடிச்சா நிற்கும், திருவுனா போகும்ல அந்த மாதிரி. எங்கன்னா அந்த சென்னை மாதிரி டிராஃபிக்கு அப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும், கால் வலிக்காது நமக்கு. அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஒரு 3 செகண்ட் இப்படி இன்க்ளைண்டாக இப்படி நிற்கும் போது ஒரு 3 செகண்ட் நமக்கு கேப், அதுக்குள்ளே நம்ம ஆக்சிலேட்டர் அமுக்கி மேலே போயிடலாம். ஹில் ஸ்டைலாம் விட்டப்போ நல்லாயிருக்கும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் இருக்குது. அது எப்படின்னா நம்ம இப்படி ஸ்டீஃபாக இறங்குறோம்ல, இறங்குறதே வந்துட்டு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, அதுவே பிரேக்கை வந்துட்டு இப்படி விட்டு 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 எடுக்கும். அதாவது ஸ்லோவாக அப்படி மெல்ல மெல்ல அப்படி தவண்டு வர மாதிரி. அது போவாதான் முக்கியமாக 360 கேமரா அது எல்லா இடத்துலையும் உதவுது. நம்ம அந்த ஒரு இப்போ நம்ம சந்துலாம் திருச்சியிலலாம் ரொம்ப இதாக தான் போகும் குறுங்கி, அதாவது 360 கேமரா போட்டு விட்டுட்டு எடுத்துறது. அந்த இது ப்ரிசைஸாக இருக்கும். 4x4 வெஹிக்கிள் இது. இதோட சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? சஸ்பென்ஷனு நீங்கள் இப்போ கிரெட்டா செல்டாஸ்லாம் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஹார்டர் சைடில் தான் இருக்கும். ஆனால் அது எங்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைவேஸ்லாம் ஸ்டெபிலிட்டிக்கெலாம் சொல்லவே முடியாது. அமெரிக்கன் காரு ப்ளஸ் ஜீப்புங்கிறப்ப அவங்க அதுக்குன்னே பேர் போனவங்க நல்லா இது பண்ணி ஓட்டலாம், கட் அடிச்சு ஓட்டுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஹார்டர் தான். டேம்பரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க 4 வீலுக்கும் இண்டிவிஜுவலான செப்பரேட் டேம்பரிங். ஒரு ஸ்பீட் பிரேக்கரு, மேடு பள்ளம் அதே பார்க்காம நீங்கள் விட்டுட்டா ஸ்பீடாக, நான் சொல்கிறது ஒரு 50-40 அந்த ஸ்பீட்லேயே போய் விட்டாலும் பாடிலாம் உங்களுக்கு டயர் மட்டும் தான் இதாகும். அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. ஒரு அந்த கார் ஸ்டெபிலிட்டியை பற்றி சொல்லி ஆகணும். அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் காரே வாங்கினது. நம்ம வந்துட்டு தொண்டிக்கு வந்திருந்தோம். ஏன்னா மதுரை ஜீப் இருக்குல்ல, ஏஆர்எஸ் ஜீப்புக்கு வந்துட்டு ஃபோன் அடிச்சு விட்டோன்னா அவங்க மதுரையிலேருந்து தொண்டிக்கே நம்ம ஊருக்கே கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து நம்ம அந்த உப்பூர் ரோடு இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒரு 170 போய் லேசாக இது பண்ணி பார்த்தோம். ரொம்ப பக்காவாக இருந்துச்சு, பெரட்டி விடாமல் இதாக இருந்துச்சு. முடிஞ்சால் அந்த வீடியோ கூட கொடுக்குறேன். அதே மாதிரி அது அந்த ரோட்டில் இப்போ யாரும் இல்லை, அது ஸ்ட்ரெயிட் ரோடு ஹைவேஸு. அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு யாரெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதே, நம்மளோட ஃபேமிலியில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்கில்டான டிரைவர்ஸ், அதனால் இப்படி பண்ணோம். நீங்கள்லாம் யாரும் இப்படி பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்துட்டு 9 ஸ்பீடு டிசி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டார்க் கன்வெர்ட்டரு. உங்களுக்கு அந்த சிவிடி மாதிரி அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்காது. மிதிக்க அது பாட்டு தாராளமாக போய்கிட்டே இருக்கும். பிக்கப்லாம் எந்த குறையும் கிடையாது, நல்லாயிருக்கும். சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது ஜீப்பை பொறுத்த வரையில்? இந்த வண்டி வாங்கினதுலேருந்து சர்வீஸு எல்லாம் அக்கப்போராக தான் போய்கிட்டு இருக்கு. வண்டியே வந்துட்டு நம்ம திருச்சியில் வாங்காமல் நம்ம மதுரையில் தான் டெலிவரி எடுத்தோம். அவங்களோட இதுதான் பிடிச்சிருந்து சர்வீஸை, அதனால் நாங்கள் எடுத்துட்டோம். நம்ம வந்துட்டு சர்வீஸ்லாம் ஆனால் வந்துட்டு திருச்சியில் தான் பண்ணுது. ஏன்னா நம்ம திருச்சியில் தான் இருக்கோன்றால நம்ம திருச்சியிலே பண்ணிடுறது. சர்வீஸ்லாம் அக்கப்போராக தான் இருக்கு அவங்களோட. என்ன பண்ணுறது, ஜீப்பு நம்ம திருச்சியில் தான் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக அப்படி தான். நம்ம ஃபோரம்லாம் படிக்கிறதில்ல, அதான் சொல்கிறேன் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் வேஸ்ட் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியும், நம்ம வெளியில் தான் இது பண்ணி பண்ணணும். ஆனால் இதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி வண்டி வாங்கி 6 மாதம், டெலிவரி எடுத்து 6 மாதம். செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு 15000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி 1 வருஷம். தேர்ட் வந்துட்டு 30000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி 2 வருஷம் வண்டி வாங்கி. நம்ம இப்போ 3 சர்வீஸ் பண்ணியிருக்கு. அந்த 3 சர்வீஸுமே வந்துட்டு கிலோமீட்டருக்காக அந்த டைம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம பண்ணிட்டோம். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வந்துட்டு பில் வந்துட்டு சம்திங் 8500 அந்த மாதிரி வந்துச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு ஆயில் மாற்றி கொஞ்சம் பிரேக் பேடு மாற்றிருக்காங்க. அதாவது 15000 கிலோமீட்டர் பிரேக் பேடு மாற்றி ஆயில் மாற்றி மற்ற இதெல்லாம் ரீஃபில்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு 10000 ஷார்ப்பாக 10000 வந்துச்சு பில்லு. தேர்ட் சர்வீஸ்க்கு நமக்கு கிலோமீட்டர் ஓடலை, அந்த டைம் வண்டி வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கும் வந்துட்டு அந்த 9800 அந்த மாதிரி பில் அமௌண்ட் வந்துச்சு. ஆமாம், மதுரை, திருச்சி, சென்னை எல்லா இடத்துலையும் சர்வீஸ் ஒர்ஸ்ட்டு தான். அதை நான் ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். இந்த வண்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஓட்டுறதுக்குலாம் வண்டி குறையெல்லாம் கிடையாது, நல்ல சூப்பரான வண்டி. மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க சர்வீஸில். இந்த வண்டிக்கு சர்வீஸ் இன்டர்வல் ஜாஸ்தி. நார்மலாக இப்போ ஒரு கிரெட்டா, கொரியன், ஜப்பான் வண்டிலாம் எடுத்தோம்னா சர்வீஸ் இன்டர்வல் கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து சர்வீஸ் இன்டர்வல் கொஞ்சம் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15000, 35000, அதுக்கப்புறம் 45000 அந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்வல் ஜாஸ்தி. இதை போய் நம்ம நார்மலாக ஒரு இன்னோவாவையோ ஒரு செல்டாஸே சர்வீஸ்னால 6000, 7000 பில்லு வருது. இதுக்கு ஒரு 10000 வரும். சர்வீஸ் இன்டர்வலும் ஜாஸ்தி. அப்படி இருக்கப்ப காஸ்ட் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஸ்பேர் போயிடுச்சுன்னா அப்போ தான் இதோட உண்மையான முகம் தெரியும். இது லக்ஸரி செக்மெண்ட்டில் வரனால சன்ரூஃபில் ஒரு சின்னதாக ஒரு இது பெல்ட் கலண்டிட்டா கூட 1 லட்ச ரூபா. ஏன்னா அது ஃபுல்லாக செட்டாக தான் மாற்றணும்னு. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் லேசாக அதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த காற்றடிக்கிறப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக குத்திட்டாங்கன்னா அந்த இது மானிட்டர் வீணாக போயிடும், அந்த சென்சாரு.
அதை மாற்றினா சிங்கிள் டயருக்குலாம் மாற்ற மாட்டாங்க, மாற்றினா ஃபுல்லாக அந்த 4 வீலுக்கும் சேர்த்து தான் மாற்றுவாங்க. 5500 6000 அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி இதில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம வண்டிக்கே அப்படி தான், தெரியாமல் காற்றடிக்கிறப்ப அந்த கடையில் உடச்சிட்டாங்க, மாற்றி தான் ஆகணுச்சு. அதெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகாது, நம்ம தனியாக தான் மாற்றணும். இப்போ அந்த வண்டியில் வந்து லாங் ட்ரைவ் நிறையா போயிருக்கேன். அப்போ வந்து எங்கேயாவது போகும்போது ஏதாவது பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்ம தளபதி ஸ்டைலில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லணுன்னா, நம்ம இங்கே தொண்டியிலேருந்து ஊட்டி, மசனகுடி, அந்த ஃபாரஸ்ட்டு, அங்கேருந்து மைசூர்லேருந்து திருப்பி வரதுக்கு பவானி ரூட் எடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 67 கிலோமீட்டரு 70 கிலோமீட்டர் வந்து ஃபுல் ஆஃப் ரோடு. நம்மளால் ஒரு 30-40 தாண்டி போக முடியாது. கிட்டத்தட்ட அந்த ரோட்டில் மட்டுமே ஒரு 4 ஹவர்ஸாக வந்தோம். ஃபுல் இருட்டு, சுற்றி புந்தி காடு, ஒரு டவர் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டு. நைட்டு ஒரு 11:30 மணி 12 மணி இருக்கும் நாங்கள் அங்கே கிராஸ் பண்ணும்போது. கண்டிப்பாக மற்ற வண்டியாக இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு தான். இந்த வண்டியை கண்டு அந்த ஆஃப் ரோடு அந்த டெரைன்ஸ்லாம் ஆல் டெரைன் டயரு ப்ளஸ் அந்த டேம்பிங் சஸ்பென்ஷன்லாம் இருக்கனால ஓரளவு சொகுசாக வந்துட்டோம். ஆனால் இந்த வண்டியிலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் அந்த ஆளுங்களுக்குள்ளே ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். ரொம்ப தொடர்ந்து ஒரு 3 ஹவர்ஸ் அந்த ரோட்டில் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டோம். நிப்பாட்ட முடியாது நைட் டைமில் ஓட்டிட்டு வந்தனால அந்த ஆல்டர்னேட்டர் போயிடுச்சு, ஏசிக்குள்ள ஆல்டர்னேட்டர் கேப்பு மட்டும் இதாகிடுச்சு. அதனால் ஏன்னா வண்டியில் வந்துட்டு ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சால் இது கூட வீடியோ கூட சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணோம், திருச்சி ஜீப்பில் வந்துட்டு நம்ம போய் இதை இஷ்யூஸை இது பண்ணி விட்டோம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நமக்கு இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கிட்ட இதில் சர்வீஸ் சென்டர்லேயே நின்றுச்சு. ஒரு 1 மந்த்து கழிச்சு தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே பெரிய இதுதான். எங்கன்னா நம்ம சர்வீஸ் கொடுத்து 1 மந்த் ஆனிச்சுன்னு சொன்னோம்ல, திருப்பி டெலிவரி எடுத்து நான் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருந்தேன் வண்டியை. வீட்டிலேருந்து ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் ஃபுல் பைபாஸ் தான், எதுவும் சிட்டி டிராஃபிக் அதெல்லாம் கிடையாது. எடுத்துட்டு வீட்டுக்கு கூட வரல, பாதி தூரம் ஹைவேஸில் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இன்ஜின் வார்னிங் இது லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. மிதிக்க ஆக்சிலேட்டர் மிதிக்க போக மாட்டேங்குது. எப்படி சொல்ல, ஒரு அந்த பெட்ரோல் டீசல் இல்லாமல் அடைச்சி நிற்கும்ல, அந்த மாதிரி நிற்கிது. எனக்குமா பயந்துட்டேன். ஏன்னா வண்டி வாங்கி ஒரு அந்த 3 வருஷமாக இந்த மாதிரி நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நான் உடனே சர்வீஸ் சென்டருக்கு அவங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இது பண்ணுறப்ப வீடியோ காலெல்லாம் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஜின் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வண்டியில் பிக்கப்பு சுத்தமாக இல்லை. நான் மிதிக்க போக மாட்டேங்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, வண்டியில் சர்வீஸ் பண்ணவங்க கூலண்ட் ஆயில கூட ஊற்றாமல் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு. இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தனால சரியாக போச்சு. வேற எங்கேயா இப்போ சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு உடனே நம்ம ஊருக்கு எங்கேயா வர மாதிரி இருக்குது, வெளியூர் அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம லாக் ஆகிருந்திருப்போம். இது அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோ காலில் அதை காமிக்கும் போதே வண்டியில் கூலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நம்மள்கிட்ட சொல்லாமல் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை இது பண்ணி கூல் பண்ணி அடுத்த நாள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் 600 கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டு கொண்டு வந்ததுக்கு 600 700 சார்ஜ் பண்ணாங்க. அது நம்ம வந்துட்டு ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது நம்ம மிஸ்டேக் கிடையாது, முழுக்க அவங்க மிஸ்டேக் தான். ஏன்னா 1 மாதம் கிட்ட வண்டியை அவங்க ஷோரூமில் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இந்த இது முடிச்சு பண்ணேன், தீபாவளி முடிச்சு தரேன், அது முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு கூட நிறைய அர்ஜென்ட்டான தேவையெல்லாம் இருந்துச்சு. அதையும் மீறிச்சு 1 மாதம் கழிச்சு சரி வந்து எடுத்துக்கங்கன்னொடனே போய் எடுத்துட்டு வீட்டுக்கு கூட வர வழியில தான் ஒரு பைபாஸ்ன்னு அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டிருக்க மாட்டேன். நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அதிலே இந்த இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அடுத்த நாள் நம்ம இது பண்ணவும் எடுத்துகிட்டு போய் அவங்க நெருக்கி நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டு வச்சுருந்தோம். அவங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேங்கிற மாதிரி ஓட்டிட்டு நமக்கு இது இருக்கிற டீசலையும் தீர்த்துட்டு தான் தந்தாங்க. அதனால் இந்த வண்டி சர்வீஸுங்கிறப்போ இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சர்வீஸ் போகுதுன்னு நினச்சாலும் நமக்கு பக்குன்னு இருக்குது, என்ன ஆகுமோ என்ன இதாகுமோ அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம வெளியில் எங்கேயாவது இந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் நம்ம யாராவது ஒரு நல்ல ஆத்தரைஸ்டு இந்த மாதிரி லக்ஸரி பிராண்டை பார்க்குற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இதாக இருக்கும். வண்டி வந்து வாங்கலாமா வேணாமா, அப்படி வாங்குறதா இருந்தால் இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்? யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டுறாங்களே, இந்த கட் அடிச்சு இந்த ரேஷ் டிரைவிங்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக அந்த மாதிரி டிரைவிங்கை லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி வந்துட்டு வேறு எந்த இதுலேயுமே வராது. நல்லா ஹார்டான இதாக இருக்கும். நல்லா ஒரு பில்ட் லைக் டேங்க் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு அடிக்கடி டெய்லி ஓட்டுவோம், நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், நம்ம பெருசாக அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டி கண்டிப்பாக செலவு வைக்க தான் செய்யும், காஸ்ட்லியாக தான் இருக்கும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது நார்மலாக ஓட்டுவேன், சிட்டிக்குள்ளே ஓட்டுவேன், நமக்கு மைலேஜும் வேணும் அப்படிங்கிறப்ப இதை விட ஒரு 10 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. கரெக்டாக செல்டாஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் ஒரு 7 சீட்டராக XUV 700 அந்த மாதிரி நீங்கள் போயிடுறதும் பெஸ்ட்டு. இது வந்துட்டு முழுக்க டிரைவர் எந்தூசியாஸ்டிக் கார் மட்டும்தான். அது இப்போ ஏன்னா இப்போ ஃபீச்சர்ஸும் இப்போ இந்த ஃபீச்சர் எல்லா மற்ற 10-15 லட்ச ரூபா கார்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க டிரைவிங்கை லைக் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு மட்டுமே இந்த காரு. அப்புறம் இந்த பிராண்டுலாம் உண்மையாலுமே அருமையான பிராண்டு. இந்த கம்பெனி சைட்லேருந்து ஒழுங்காக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தரல, ப்ளஸ் இந்த சர்வீஸ் செக்டாரில் அவங்க கோட்டை விட்டுறாங்க. அதனால் மட்டும்தான் இந்த கார் வந்து நிறைய பேருக்கு ஜீப்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது.
ஜீப்னா வந்துட்டு தார் இருக்குல்ல அந்த வில்லிஸ் ஜீப் அதை நினச்சிக்கிறாங்க. ஜீப்னா அது ஒரு பிராண்டுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு காரணம் இதுதான், அவங்களுக்கு ஒழுங்காக சரியான மார்க்கெட்டிங் பண்ண தெரில, ப்ளஸ் வந்துட்டு சர்வீஸில் கோட்டை விட்டுறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ஜீப் காம்பஸை பற்றி நிறைய தகவலை வந்து ரொகைல் நமக்காக சொல்லியிருக்கான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.